தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அப்பா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதா கார்த்தி என்ன சொன்னாரு? ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாப்பா? ஆ, ஆமாப்பா. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. உள்ள நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தாரு. நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப போய் என்ன ஆச்சு அவருக்கு? அவரால அவங்க பொண்ணு பண்ண துரோகத்தை மறக்கவே முடியலங்க. வீட்டுக்கு வந்தும் ரொம்ப கவலையா தான் இருந்தாரு. நாங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி அவரை தூங்க வச்சுட்டு தான் போனோம். ஆனாலும் அவரால மறக்கவே முடியல போல. காலையில சரி என்ன பண்றாங்கன்னு வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போனா நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதான் ஆம்புலன்ஸ் புக் பண்ணி உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். இங்க வந்தா சீரியஸா இருக்காரு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே ஒரு முறை அட்டாக் வந்திருக்குங்க. அப்பவே டாக்டர் சொன்னாங்க இன்னொரு முறை வந்தா கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு. அதான் நாங்க யாருமே எதிர்பார்க்கலங்க. முன்னாடி வந்தப்பவே பிள்ளைங்க தான் பேசி இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டான்னு வேலையில இருந்து விஆர்எஸ் வாங்க வச்சாங்க. இப்போ இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அவரால ஸ்ரீநிதி பண்ணதை ஏத்துக்கவே முடியல. என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாலேன்னு தான் கடைசி நேரத்துல கூட கண்ணு மூடினாரு. எல்லாம் சரிதானங்க. பெத்த அப்பாவா இது யாரால இந்த அவமானத்தை ஏத்துக்க முடியும்? இவரு மத்தவங்க மாதிரி இல்லையே. புள்ள ஆசைப்படுறத கண்டிப்பா செஞ்சு கொடுத்திருப்பாரு. இவன் மட்டும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவரே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள். அதான் உள்ள ஆபரேஷன் நடக்குதுல்ல, கண்டிப்பா அவருக்கு எதுவும் ஆகாது. திருப்பவும் நல்லபடியா வருவாரு. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அன்னாட காட்சி மாதிரி தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. வந்து அவரோட உழைப்பால கட்டின வீடு தான் அந்த வீடு. அது ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு. எப்பவும் சொத்து சொத்துன்னு கேட்டா என் பிள்ளைங்க தான் எனக்கு பெரிய சொத்துன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி பண்ணிட்டு போயிட்டா என்னாலே ஏத்துக்க முடியல. அவரு பெத்தவரு, அவரால எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என் நண்பனுக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு ஏதாச்சும்னா அவங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் யாருங்க இருக்காங்க? யாரும் இல்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்கெல்லாம் இருக்கீங்க. ஏன் நாங்கெல்லாம் இருக்கோம். நாங்கெல்லாம் அப்படியே விட்டுருவோமா? அவனுக்கு எதுவும் ஆகாதுங்க. ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்றீங்க? கண்டிப்பா அவனுக்கு நல்லபடியா குணமாகி வருவான். ரகு, என்னடா ஆச்சு? நீ வா நம்ம போலாம். என்னால முடியலடா. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ரகு, என்னடா பேசிட்டு இருக்க? நீ இப்ப எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் எப்பவோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீ, அத்தை, நிஷா எல்லாரும் நல்லா தானடா இருக்கீங்க. அப்புறம் என்ன, நடந்து முடிஞ்சதையே யோசிச்சுட்டு இருக்காதப்பா. இல்ல சித்து, இதே சூழ்நிலையில நாங்களும் இருந்திருக்கோம்ல. எங்களுக்கு நீங்கெல்லாம் இருந்தீங்கடா. அதனால எங்களுக்கு அவ்வளவு தெரியல. நாங்க எப்படியோ உங்க கூடயே இருந்துட்டு ஒரே வீட்ல இருக்கோம். ஆனா அவங்க பாவம் தானே மச்சான். அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அதான் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குல்ல, கண்டிப்பா நல்லபடியா வந்துருவாருடா. ஆமாடா, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரு நல்லபடியா வந்துடணும்டா. அப்பா இல்லாத கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான். நான் நிறையவே அனுபவிச்சிருக்கேன். அப்படி இருக்கப்போ அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. டேய், அதை பத்தி எதுவும் யோசிக்காத. கண்டிப்பா அவருக்கு எதுவும் ஆகாது. ம். ரகு, கார்த்தி எங்க? ஆனா நம்ம வரப்போ முன்னாடி என்ட்ரன்ஸ்ல தான் இருந்தாரு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. ம், சரிங்கண்ணா. விநாயகா, அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுவரையும் நான் உன்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. இப்பவும் என் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு தானே வேண்டிப்பேன். எனக்கு எங்க அப்பா வேணும். ப்ளீஸ் விநாயகா, என் அப்பா எனக்கு வேணும். உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு வேற ஏதாச்சும் ஆயிடுமோன்னு டாக்டர் வேற அது இதுன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு. ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணும். என் அப்பா பழையபடி திரும்பி வரணும். என்ன கைவிட்டுறாதீங்க. என் அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் அப்பா பழையபடி எந்திரிச்சு உட்காந்து சந்தோஷமா பேசணும். மீரா குட்டின்னு என்ன வாய் நிறைய கூப்பிடணும். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் துணையா இருக்கணும். கார்த்திக், சொல்லுங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் சும்மா
இங்க என்ன கார்த்தி பண்ணிட்டு இருக்க? உள்ள அங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீ அங்க தானடா இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து இங்க பாரு கார்த்தி, அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அந்த பொண்ணோட அப்பாக்கு தாண்டா ஆபரேஷன். அவருக்கு பொழைப்பாரா மாட்டாருன்னு எல்லாம் பயத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணு அவருக்காக தாண்டா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்க அப்பாக்கு இந்த மாதிரினா அவங்களால தாங்கிக்க முடியுமா? இங்க பாரு, உங்க 2 பேருக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஏன்னா உங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா அதுக்காக அதை காட்ட வேண்டிய நேரம் இது இல்ல கார்த்தி. நீ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி நேரத்துல நீ கண்டிப்பா அவளுக்கு துணையா தான் இருக்கணும். அண்ணா, எனக்கு எல்லாம் புரியுது. நான் கண்டுக்க கூடாதுன்னுலாம் இங்க வந்து நிக்கலண்ணா. ஆனா அவங்க கிட்ட எப்படி நான் போய் பேசுறது? பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. நான் போய் பேசுறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் சங்கடமா இருக்கலாம்ல. அதான். என்னடா பேசிட்டு இருக்க? டேய், இப்போ அந்த பொண்ணு உன்னோட வைஃப். நீ பேசாம வேற யார் பேசுவாங்க? நீ தாண்டா கார்த்தி பக்கத்துல உட்காந்து தைரியம் சொல்லணும். யோசிச்சு பாரு, அவங்க அம்மாவும் அங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது அவங்க அப்பா அம்மா மட்டும்தான். அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கே தைரியம் சொல்லணும். ஆனா அவங்களுக்கு யாருடா தைரியம் சொல்லுவாங்க? நீ மட்டும்தான் கார்த்தி. உன்னோட சப்போர்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். நீ கூட இருக்கிறன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். நீ சொன்னா கேளு. போ, அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து ஆறுதலா 2 வார்த்தை பேசுடா. எனக்கும் பேசணும் தானா தோணுது. பட் அவங்க எதுவும் நினைச்சிடக்கூடாதுல்ல. அவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும். அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னோட கடமைய நீ செய். உனக்கு தோணுதில்ல, அப்புறம் என்ன? நீ போய் உட்காந்து பேசு போ. ம். அண்ணி, அழாதீங்க அண்ணி. உள்ளதான் ஆபரேஷன் நடக்குதுல்ல, கண்டிப்பா அண்ணா பொழைச்சு வந்துருவாரு அண்ணி. நீங்க தேவையில்லாம எதையும் யோசிச்சு அழாதீங்க அண்ணி. ஆமாக்கா, கண்டிப்பா நல்லபடியா அவர் வந்துருவாரு. நீங்க அழாதீங்க. என்னால முடியலங்க. எனக்கு இருக்கிறது என் உலகம் மொத்தமும் என் பிள்ளைங்களும் அவரும் மட்டும்தான். அவருக்கு எப்படின்னா என்னால தாங்கிக்கவே முடியல. அக்கா, அத்தைய கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் ராணி, ஏற்கனவே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு பயத்தோட தான் வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கும் உடம்பு முடியல பத்தியா? இப்ப சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவருக்கு ஏதாச்சும் அவங்களால தாங்கிக்கவே முடியாதுமா. ஆபரேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அண்ணி, ரொம்ப நேரமா இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கீங்க. ஒரு டீயாச்சும் குடிங்க அண்ணி. வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்ல அண்ணி, என்னால முடியாது. என் புருஷன் உள்ள எந்த நிலைமையில இருக்காருன்னு பாத்தீங்கல்ல. எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? என் புருஷனுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாருதான் என்னால தண்ணி கூட முழுங்க முடியும். அம்மா, என்னப்பா? அம்மா, எவ்வளவு நேரம் இப்படி அழுதுட்டே இருப்பீங்க? அவங்கள நீங்க தானம்மா சமாதானப்படுத்தணும். நான் ஏதாச்சும் டீ காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம எதுவுமே குடிக்காம இருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா. நாங்க சொல்லிட்டோம்ப்பா. ஆனா அவங்களால குடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அங்க ஆபரேஷன் நடக்கிறப்போ எப்படிப்பா? இரு, ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துக்கலாம். அம்மா, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்படி அழுதுட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அத்தை, சொல்லுங்கப்பா. என்னத்த நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி அத்த? உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? மாமாக்கு எதுவும் ஆகாத அத்த. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அவரு கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வருவாரு. நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? நல்லபடியா ஆபரேஷன் நடக்கும் அத்த. அழாம இருங்க. உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? குடிக்கிறீங்களா? இல்லப்பா, நிஜமா என்னால முடியாது. புரிஞ்சுக்கோங்க. என் புருஷனை நல்லபடியா பாக்குற வரையும் என்னால எதுவும் முடியாதுப்பா. அத்த, புரிஞ்சுக்கோங்கப்பா, ப்ளீஸ். சரிங்க அத்த. அம்மா, நீங்க இங்கே இருங்க. நான் அப்புறம் வரேன். சரிப்பா கார்த்தி. மீரா, அழாத மீரா. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படிடி? அதான் ஆபரேஷன் நடக்குதுல்ல. மீரா, பவி, என்னால முடியலடி. அப்பா ஏன்டி இப்படி பண்ணாரு? அவரு சொல்லி இருக்கணும்ல. அவருக்கு முன்னாடியே தெரியும்ல பவி, இன்னொரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரியும்ல. ஏன்டி இப்படி பண்ணாரு? எனக்கு எங்க அப்பா வேணும் பவி. மீரா, உள்ளதான் ஆபரேஷன் நடக்குதுல்ல, கண்டிப்பா பெரியப்பாக்கு எதுவுமே ஆகாது. அவரு நல்லபடியா எந்திரிச்சு வருவாருடி. நீ அழாத. பாரு, காலையில வந்ததுல இருந்து இப்ப வரையும் தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டே இருக்க. தண்ணி குடிக்கிறியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். மீரா, என்ன மீரா இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்க? எனக்கு அப்பா வேணும் பவி. அப்பா கொண்டு என்னால தாங்கிக்கவே முடியாது. என் அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரு கண்ணை முழிச்ச உடனே நான் எல்லாம் சாப்பிடுறேன். அது வரையும் எனக்கு எதுவும் வேண்டாம். சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. நான் என்னடி பண்றது? பவி, பாட்டி,
பாட்டிக்கு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? பாட்டி என்ன பண்றாங்க? இல்ல பவி, பெரியம்மா தான் பாட்டிக்கு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. பாட்டி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணப்ப கூட நல்லாதான் இருக்காரு, டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பாட்டிக்குமே உடம்பு சரியில்லைல்ல, அதனால எதுவும் சொல்லலடி. சரி, அப்புறம் மீரா, ஆப்ரேஷனுக்கு 2 lakhs தான் பே பண்ணிருக்கு. நம்ம கடை அக்கௌண்ட்ல இருந்து 1 lakh எடுக்கலான்னு பார்த்தா இப்போதைக்கு அது எதுவுமே நம்ம கையில இல்லைல்ல, அதனால எடுக்க முடியல. இப்போதைக்கு அப்பா 2 lakhs மட்டும் தான் கட்டியிருக்காரு. இன்னும் 3 lakhs கட்டணும்டி. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சா போதும் பவி, நம்ம கடையில இருந்து எடுத்துக்கலாம். நீ ஒன்று பண்ணு, ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பேங்க் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வா, நாம போய் அப்ளை பண்ணி அமௌண்ட் வாங்கிக்கலாம். சரி மீரா, நானும் அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கேன். மீரா, சொன்னா கேளு, கொஞ்ச நேரம் அழாம இரு. பவி, அப்பாவை விட்டா எங்களுக்குன்னு யாருமே இல்லைல்ல பவி. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? நாங்களாம் இல்ல உனக்கு? தேவையில்லாம எதேதோ யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாரு மீரா, பெரியப்பாக்கு எதுவும் ஆகாது, அவரு நல்லபடியா வருவாரு. பவித்ரா, சார், நான் கொஞ்சம் நீங்க பேசுங்க சார், அப்பா கூப்பிட்டாரு. நாங்க இப்ப எதுக்காக அழுதுட்டே இருக்கீங்க? அதான் உள்ள மாமாக்கு ஆப்ரேஷன் நடக்குதுல்ல, பயப்படாதீங்க. ஆப்ரேஷன் நல்லபடியா தான் நடக்கும். அ, நீங்க அழாம இருக்கலாம்ல. சார், நீங்க உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? வாட்? புரியல. உங்க மேல நான் எதுக்காக கோவப்படணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மீரா, ம், நீங்க பயப்படாதீங்க. மாமாக்கு எதுவும் ஆகாது. உள்ள ஆப்ரேஷன் நடக்குதுல்ல, கண்டிப்பா நல்லபடியா ஆப்ரேஷன் நடக்கும். நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதீங்க மீரா. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நான் இருக்கேன். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வா. நான் இருக்கேன் மீரா. இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நான் உங்க ஃபேமிலிக்கு துணையா தான் இருப்பேன். நீங்க என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க கழுத்துல எப்ப நான் தாலி கட்டினனோ அந்த நிமிஷமே நீங்க என்னோட ஃபேமிலி. ஸோ உனக்கு அப்பா அம்மானா எனக்கும் அவங்க அத்தை மாமா தானே. அவங்கள என்னால பார்த்துக்க முடியும். இன்னொரு முறை யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்பவும் நான் இருக்கேன். சார், ஆனா அது நாங்களாம் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாக்கு துணையா யாருமே இல்லையே சார். சின்ன வயசுல இருந்து கூட பிறந்தது அண்ணாவோ தம்பியோ இருக்கணும்னு நான் அந்த அளவு எதிர்பார்த்ததில்ல. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போ கூட ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா அப்பா அம்மாவை நல்லா பார்த்திருப்பாங்கல்லன்னு இப்ப தோணுது சார். எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பார்த்துக்க கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? கல்யாணம் ஆகி போனா மருமகனா இருக்கவங்களும் மகன் மாதிரி தானே. அவங்களுக்கு எப்படி அப்பா அம்மாவோ அதே மாதிரி ம், அவங்களுக்கு நானும் மகன் தானே. என்கிட்ட அவங்க உரிமையா இருக்கலாமே. எனக்கு எல்லா கடமையும் இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. என்னால என் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்க முடியுமோ அதே மாதிரி அத்தை மாமான்னு நான் கூப்பிட்டாலும் அவங்களும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான். கண்டிப்பா ஒரு மகனா இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நான் செய்வேன். நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. உங்க எல்லாருக்குமே நான் இருக்கேன். எதுக்காக இப்படி இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? சார், நீ காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா. யா, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸா இருங்க. மாமாக்கு எதுவும் ஆகாது மீரா. அவரு நல்லா இருப்பாரு. தேங்க்ஸ் சார். என்ன? புரியல. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல சார், நேத்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் சார். உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியல சார். நேத்தெல்லாம் நான் அவ்வளோ பயத்துல இருந்தேன் சார். ஏன்னா நேத்து நீங்க கோவப்பட்டதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சார். உங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாம தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, என் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நீங்க தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். என் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுங்கிறப்போ மகன் மாதிரி இருந்து பார்த்துப்பேன்னு சொன்னீங்கல்ல சார்,
தேங்க்ஸ் சார். இங்க பாருங்க மீரா, இப்ப நீங்க எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா ஃபைனலி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நான் என் கடமை தான் பண்றேன் மீரா. வேற எதுவும் இல்ல. புரியுது சார். இருந்தாலும் கட்டாயத்தினால நடந்த கல்யாணம், அந்த கல்யாணத்துல நடந்து வந்த உறவுனா எனக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்றது எனக்கு பெரிய விஷயம் தான் சார். ரிலாக்ஸ் மீரா, ரிலாக்ஸ். ஒன்றும் இல்ல. மாமாக்கு எதுவும் ஆகாது. பயப்படாம இருங்க. சாரி சார். எதுக்கு சடனா சாரிலாம்? இல்ல சார், அது தெரியாம தெரியாம உங்ககிட்ட சாரி சார். நான் அது ரொம்ப எமோஷனலா இருந்தேனா, நீங்க பேசின உடனே யாரோ ஆறுதல் சொன்ன மாதிரி மனசுக்கு அமைதியா இருந்துச்சு சார். அதனாலதான் சாரி சார். தெரியாம தான் உங்க கைய சாரி சார். இல்ல பரவாயில்லங்க. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு ரிலாக்ஸா இருந்துச்சுல்ல, அது போதும். டாக்டர் டாக்டர் ஆபரேஷன் ஆபரேஷன் என்னாச்சு டாக்டர்? என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்ல? சொல்லுங்க டாக்டர், அண்ணா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? டாக்டர் சொல்லுங்க டாக்டர், என் புருஷன். ஏங்க, யாரும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆபரேஷன் சக்சஸ் தான். டாக்டர் நிஜமாவா அவன் நல்லா இருக்கான்ல? ஆமா சார், அவருக்கு எதுவும் இல்ல. அவரே நல்லா இருக்காரு. டாக்டர், அப்பா. உங்க அப்பா நல்லா இருக்காருங்க. ஆபரேஷன் சக்சஸ். இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்ல. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அப்பாவை பார்க்கலாமா? எனக்கு அப்பாவை பார்க்கணும் டாக்டர். இல்லம்மா, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவரை ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவரு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்க முடியாதுமா. டாக்டர் என்ன சொல்றீங்க? எப்ப அப்பா கண்ணு முழிப்பாரு? இப்பதானம்மா ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அதனால 5 to 6 hours ஆகும். அதுக்கப்புறம் நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். டாக்டர், இதுக்கப்புறம் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்ல சார், அவருக்கு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி தரமான விஷயங்கள் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அவருக்கு இதயம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதனாலதான் சொல்றோம். ரொம்ப அதிர்ச்சி தரமான விஷயங்கள் சொல்லக்கூடாது. வருத்தப்படுற மாதிரி விஷயங்களும் வேண்டாம். கொஞ்சம் அவரு நார்மலான லைஃபை லீட் பண்ணார்னா கண்டிப்பா அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பாரு. டாக்டர், வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. அதான் மனுஷன் இப்படி. வீட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் அவரை நல்லா பாத்துக்கோங்கம்மா. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா விடாதீங்க. அவரு இதுக்கப்புறம் கண்டிப்பா கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே டாக்டர், இதுக்கப்புறம் அவருக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்காம நாங்க நல்லா பாத்துக்கிறோம் டாக்டர். தென் ஓகே சார். ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். அவர் உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். சார், திஸ் இஸ் மை டியூட்டி. நோ ப்ராப்ளம் சார். ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட உறவுகள் யாராச்சும் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இருந்தால் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராச்சும் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னா அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாருமே லைஃப் லாங் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணுங்க. இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசலாம். இன்னைக்கு எல்லாருமே மனதை பறித்தால் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நேற்று வந்து நான் முடித்தப்போ மீராவோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் முடிச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆப்ரேஷனும் சக்ஸஸாக தான் காட்டியிருப்பேன். நினச்சிருந்தா இன்னும் 2-3 எபிசோடு இழுத்துருக்கலாம். பட் எனக்கு இழுக்க விருப்பம் இல்லை. டக்கு டக்குன்னு அந்த சீன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ எனக்கே உணர்வு பூர்வமாக இருந்ததுங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக அனுப்பியிருந்தீங்க. பிகாஸ் அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். அப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது சிஸ்டர். ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னெலாம் அனுப்புனப்போ அது படித்து பார்க்குறப்போ ஐ ஃபெல்ட் ஓகே, இதுக்கப்புறமும் நம்ம இது இழுக்க வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து சக்ஸஸாகவே முடிச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கார்த்திக் மீராவோட கான்வர்சேஷனும் கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு அப்பா அம்மாவுக்கு
பசங்க இல்லாம பொண்ணுங்களே இருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணுங்கள ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குடுத்து தான் ஆவாங்க. அவங்க வந்து கடைசி காலத்துல தனியா இருக்க மாரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். அ அந்த டைம்ல வந்து ஒரு சில மருமகன்கள் நல்லவர்களா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மாமனார், மாமியார நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் எல்லாரையுமே நான் சொல்லல. ஒரு சில பேர் அம் அம் இந்த காலத்துல கூட அம்மா, அப்பாவ பார்க்க அனுப்பாதவங்கலாம் இருக்காங்க. அது நமக்கு தெரியும். கண்டிப்பா இருக்காங்க. ஸோ, அ ஒரு மருமகன் மகனா வந்து பார்த்துக்கிறது, அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்ளோ அபூர்வமா இருக்கும்னு அவங்கள கேட்டா தான் தெரியும். ஸோ, அதனால தான் இந்த கான்செப்ட் நான் எடுத்தேன். அ ஒரு ரியல் எக்ஸாம்பிளே சொல்றேன். என்னோட அம்மா ஃபேமிலில அ என்னோட தாத்தா, பாட்டிக்கு 3மே பொண்ணுங்க தான். அ ஸோ, அ இப்ப வரையும் நான் வந்து சொல்றது என்னன்னா, எங்க தாத்தா, பாட்டிய இப்ப வரையுமே 3 பொண்ணுங்களுமே நல்லா தான் பார்த்துருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் குடுக்குற ஃப்ரீடம். எங்க அப்பாவும் சரி, எங்க சித்தப்பாங்களும் சரி, எங்க சித்திங்களுக்கு குடுக்குற அந்த ஃப்ரீடம்னால மட்டும் தான் என்னோட அம்மாங்க வந்து தாத்தா, பாட்டிங்கள பார்த்துக்கிற மாரி இருக்கு. அவங்க ஒரு வேள ஃப்ரீடம் குடுக்கலன்னா, இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? பிகாஸ் தாத்தா, பாட்டிக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும். ஸோ எல்லா கேரிங்குமே எங்க சித்திங்க, எங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அத ஒரு கான்செப்ட்டா வச்சு எடுக்கணுன்றதுக்காக தான் நான் எடுத்தது வந்து மீராவோட ஃபேமிலி. அம் எனக்கு வந்து தெரிஞ்ச வரையும் நான் கரெக்ட்டான கான்செப்ட்ல தான் எடுத்திருக்கேன். அ ஏன்னா பசங்க இல்லாத வீட்லயும் மருமகன்கள், மகன்களா இருந்தா அந்த வீடு நல்லாருக்கும். கரெக்ட்டுங்களா? அதுதான் எல்லா பேரண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அத காட்டணுன்றதுக்காக தான் நான் இந்த கான்செப்ட் எடுத்தேன். ஸோ இன்னைக்குமே அது அந்த மாரி சீன் தான் காமிச்சேன். பிகாஸ் அவங்க வந்து ஒரு செகண்ட் வந்து இந்த இடத்துல அண்ணனோ, தம்பியோ இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் பண்ணாங்க. பட் அந்த இடத்துல கார்த்திக் வந்து நான் பையனா இருந்து பார்த்துப்பேன்னு சொன்ன வேர்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா தான் இருந்திருக்கும். அந்த ஃபீலிங் அந்த அந்த எமோஷன் தான் வந்து மீரா வந்து டக்குன்னு கார்த்திய வந்து ஹக் பண்ற மாரி சீன் நான் காமிச்சது. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு நம்மளோட மனதை பறித்தால் வீடியோ வராது. பிகாஸ் சாட்டர்டே லீவு. ஸோ சண்டே பார்க்கலாம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் நம்ம வீடியோ புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் சண்டே வீடியோல மீட் பண்ண வரேங்க. பாய்.